உறவுகளுக்கு இனியதொரு வணக்கம். இன்னைக்கு நம்ம விஜய், தாவேகா தலைவர் விஜயை பத்தி தான் பேச போறோம். அதாவது இன்னமும் சோசியல் மீடியாக்களை குப்பையா இருக்குதுன்னு சொன்னோம் இல்லையா? சோ விஜய் சங்கீதா அவர்கள் அவங்க மனைவிக்கும் இடையில விவாகரத்து அந்த ஒரு விடயம் தான் போய்கிட்டு இருக்கு இல்லையா? சோ நம்ம என்ன கேட்கிறோம்னா, இதில் விஜய் டார்கெட் பண்ணி பலர் பாத்தீங்களா அப்படின்ட்டு அவரை ரொம்ப மோசமான ஒரு அவரை சித்தரிச்சு பதிவு பண்றாங்க. நல்லா யோசிச்சு பாருங்க. எந்த தலைவரா இருந்தாலும் நீங்க யாரெல்லாம் விமர்சனம் பண்றீங்களோ, விமர்சனம் பண்ணக்கூடிய அவர்கள் இருக்கக்கூடிய அந்த கட்சி சார்ந்த தலைவர்கள் எப்படியானவர்கள் நல்லா யோசிச்சு பாருங்க. உடனே இதை சொன்ன உடனே நான் விஜயோடைய அனுதாபி அப்படிலாம் இல்லைங்க. விஜய் அது நான் ஓட்டு போட வேண்டியது என்னுடைய கடமை. அன்னைக்கு என்ன நிலைமையோ அதை பார்த்து நம்ம ஓட்டு போட போறோம். நம்ம அதற்காக சொல்லவில்லை. ஆனா ஒருவரை தனிப்பட்ட வாழ்க்கையை விமர்சனமா வைக்கிறதுங்கிறது அது அநாகரிகமானதுதான் என்னுடைய கருத்து. இதுல அவர் அரசியல் சார்ந்து அவர்கள் கொள்கைகள், அவர்கள் மக்களிடத்தில் அவர் எந்த மாதிரியான அரசியல் எடுத்து வைக்கிறார், இதை விமர்சனம் பண்றதுக்கு நமக்கு அதிகாரம் இருக்குது. ஏன்னா அவர் வெற்றி பெற வேண்டும்னா நம்ம தான் ஓட்டு போட போறோம். சோ அதை நீங்க ஓட்டு போடணுமா போட வேண்டாம்ங்கிற முடிவு நீங்க தான் செய்ய போறீங்க. ஆனா அவர் தனிப்பட்ட வாழ்க்கையை, அதுவும் இந்த தேர்தல் நேரங்கிறதுனால அவரை இதுதான் கிடைச்சிருச்சு வச்சு செய்வோம்டான்னு பலரும் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க இல்லையா? அது முதல்ல தவிர்த்துருங்க. அவருடைய கொள்கை சார்ந்து எதுவும் விமர்சனமா நல்லா பண்ணுங்க. போங்கடா போங்கடா போய் வேலையில பாருங்கடா.